Groww Tamil YouTube channel நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டாக்க ஸ்ட்ராங்கான அதாவது பலமா மாத்திர 5 விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த 5 விஷயம் அந்த ஸ்டாக்குக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத பத்தியும் எந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கை வந்து அந்த 5 விஷயமே பாதிக்குது அப்படிங்கறத பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க Groww Tamil YouTube சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வாரம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பிளான் பத்தியும் பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தியும் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு 5 முக்கியமான விஷயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு உறுதியான நிர்வாகம் தான் வந்துட்டு ஒரு கம்பெனியோட, அதாவது ஒரு கம்பெனி வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப காரணமாக இருக்குது. அந்த கம்பெனியோட வளர்ச்சியை பொறுத்து தானே அந்த கம்பெனியோட அந்த ஸ்டாக் ப்ரைஸும் இருக்குது. ஸோ அதுதாங்க இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து என்ன மாதிரியான வந்துட்டு ஒரு வலுவான நிர்வாகம் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிர்வாகத்தோட தொலைநோக்கு பார்வையும் ஒரு விஷயத்தை அணுகிற அணுகுமுறையா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல அவங்களுக்கு இருக்க அந்த ஒரு வல்லமையும் நிபுணத்துவமும் தான் அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து ரொம்பவே அதிகமா ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப சின்னதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட அந்த நம்ம முன்னாடி என்ன இருக்கு, நம்மளோட ஃபியூச்சர் நம்ம வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா செட் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தானே வந்துட்டு நம்ம கம்பெனியோட வளர்ச்சியும் இருக்கும். இதை அளக்கிறதுக்கு அளவுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணியால வந்துட்டு நம்மளால ஒரு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பா அளக்கவே முடியாதுங்க. அவங்க அந்த கம்பெனி பண்ற சாதனையால மட்டும்தான் அதை அளக்கவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு, நிறைய காசு வச்சிருக்க கம்பெனிக்கு மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்றது இல்லைங்க. கண்டிப்பா ஒரு ஸ்மால் கம்பெனிக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான கம்பெனிக்கும் கண்டிப்பா வந்துட்டு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறுகிய டைம்ல இவங்களோட தொலைநோக்கு பார்வையும் இவங்களோட அணுகுமுறையும் சிறந்ததா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களால ஒரு நல்ல சாதனையை படைக்க முடியும். அதாவது சரியான டைம்ல வந்து ஒரு நல்ல டெசிஷன் மேக்கிங், அதாவது அதிகபட்சம் ஒரு கம்பெனில எங்க வந்து ஒரு இடம் வந்து லேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முடிவை இந்த டைம்ல எடுத்திருந்தா இல்ல அப்போவே எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சில இடத்துல ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கிற ஒரு தலைமை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா வந்து மிஸ்டர் முகேஷ் அம்பானி இருக்காரு அப்படின்னே சொல்லாங்க. மிஸ்டர் முகேஷ் அம்பானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட எம்டி மற்றும் சேர்மேன். கடந்த 20 வருஷமா இவர் எடுத்திருக்க எல்லா முடிவுமே அந்த கம்பெனியோட வளர்ச்சியில எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதாவது ஒரு நல்ல அளவில் வந்து எந்த அளவுக்கு அந்த கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக 2 லேனில் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இன்டர்நெட் ஸ்பேஸ், இன்னொன்று வந்து கிரீன் எனர்ஜி, அதாவது ரிலையன்ஸ் ரீட்டைல் அண்ட் ரிலையன்ஸ் ஜியோ. இந்த ரெண்டுமே வந்து நமக்கிடையே எந்த அளவுக்கான ஒரு இம்பாக்டை உருவாக்குச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு சிறந்த தலைமை இருக்கும்போது அந்த கம்பெனியோட வளர்ச்சியும் சிறந்த முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது விஷயம் வந்துட்டு நம்ம ஆடுகளம், அதாவது வந்துட்டு ஹை இண்டஸ்ட்ரி ஆர் ஹை மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட முழுசா இருக்க நமக்குள்ள இருக்க அந்த சக்தியை வெளியே கொண்டு வர மாதிரி நமக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் தேவை. அதாவது வந்துட்டு நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில போறீங்க, ஒரு தொழில் செய்றீங்க, ஆனா வந்து அந்த தொழில வந்து இதுக்கு மேல வளர்ச்சி இருக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த தொழிலை செய்யும் போது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு அது ரொம்ப போதுமானதா இருக்கும். அதாவது உங்களோட போட்டியாளர்களோட எண்ணிக்கை வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தானே நீங்க வந்து அதிகமா எஃபர்ட் போடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தாங்க. ஒரு ஸ்மால் மார்க்கெட்ல இருக்க ஒரு பிக் பிளேயருக்கும், அதாவது ஒரு நல்ல பிளேயருக்கும் ஒரு பெரிய மார்க்கெட்ல இருக்க ஒரு சின்ன பிளேயருக்கான பொட்டன்ஷியலை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட்ல இருக்க சின்ன பிளேயர் தான் வந்து கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த பெரிய மார்க்கெட்ல இருக்க பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய பிளேயர்ஸோடலாம் வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்லலாம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல எஃபர்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட முழு டேலண்ட்டும் வெளியே வரும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரியசாக வளரும் ஒரு மீன் அப்படின்னா அந்த மீனை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன குளத்தில் போட்டிங்கன்னா அந்த குளத்தோட
சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மீன் வந்து வளர்ச்சி மாறிடும். ஆனால் வந்து ஒரு மீன் கொஞ்சம் நல்லா வளரும் அப்படின்னு தெரியும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய இடத்துல விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மீனோட சைஸும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தாங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா, அந்த கோலை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம போய் சேர்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அந்த டைம் டேக்கன் இருக்குல்ல, அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட போட்டி போட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுவீங்க. உங்களுக்கு போட்டி இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம வந்து சரி கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம்ப்பா அப்படின்ற அந்த ஒரு ஃபீலோடு இருப்பீங்கல்ல, அதே மாதிரி தாங்க இந்த ஓடுற நதியில் இருக்க மீன் வந்து தான் போய் சேர்ற இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக போகிற, அதாவது இல்லைன்னா ஸ்டாக்னண்ட்டாக இருக்க ஒரு நதியில் இருக்க மீன் வந்து தான் போய் சேர்ற இடத்துக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் போகும். போய் சேருமா சேராதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைஞ்சிடும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரியான ஒரு நிலைமையாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால் ஒரு கம்பெனிக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹை மார்க்கெட், அதாவது ஹை இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டில் வந்து அவங்க வந்து காம்படிட் பண்ணணும் அப்படின்றது தான். மூணாவது விஷயம் அப்படி என்னன்னா ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நம்மளோட கால் தடத்தை அந்த இடத்துல பதிச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. உலகத்திலே சிறந்த சொல் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து நமக்கு இவ்வளோ கோல் இருக்குது, நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளோ அழகாக அணுகுமுறை பண்ணியிருக்கோம், சரியான டைமில் சரியான டெசிஷன் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போனாலும் சரிப்பா அதெல்லாம் நீ பண்ணியிருக்கேன், ஆனால் அதனால் நடந்தது என்ன உங்கள் பர்ஃபார்மன்ஸு, எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி வரும் இல்லையா. ஸோ நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் தான் என்றைக்காக இருந்தாலும் பேசும், ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் வச்சுக்கணும். சரி எங்களோட கம்பெனி வந்து ஒரு ஷார்ட் டைமில் வந்துட்டு ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம காட்டியே ஆகணும். வந்துட்டு அதுவும் நம்ம வந்து ஒரு நல்ல காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் இருக்கும் போது, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டேலண்டட் அப்படின்னு இருக்கும்போது கம்பெனி ஏ கம்பெனி பி அப்படின்னு ஒரு 2 கம்பெனி எடுத்து கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து பிற்காலத்தில் செய்கிற இல்லைனா வந்துட்டு இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த சில விஷயங்கள் வந்து ரொம்பவே மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ உங்களோட அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் தான் உங்கள் கம்பெனி எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேபிட்டல் அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சர்வேட்டிவ்னா என்னம்மா, ஒரு சின்ன பேலன்ஸ் ஷீட் வச்சுக்கிட்டா போதுமா, அதே மாதிரி எங்களோட மூலதனத்தை நாங்கள் சரியாக ஒதுக்கீடு செஞ்சுட்டா எல்லாமே சரியாயிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகுங்க. என்னதான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய பேலன்ஸ் ஷீட் வச்சுக்கணும், நமக்குன்னு ஒரு பெரிய ப்ரொஃபைல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட சில இடத்துல வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹம்பிளாக தன்மையாக நடந்து போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட டெட் வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது நீங்கள் கடன் வாங்குறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம கையிலேருந்து போடுற காசு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து நிறைய ரிஸ்க்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய அக்ரெசிவ் பிளேயர்ஸ் இருப்பாங்க, சிறந்த போட்டியாளர்கள், பயங்கரமாக வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸ் தான்ப்பா வளர்ந்துட்டே போகுது, நல்ல எக்ஸ்பான்ஷன் இருக்குது, பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் திடீர்னு அந்த இடத்துல ஒரு அடி வரும்போது எத்தனை பேர் வந்து எத்தனை அடி ஏறி இருக்காங்களோ அதை விட பல மடங்கு கீழே சறுக்கிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தடுக்கிறதுக்காக கன்சர்வேட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டும் கேபிட்டல் அலோகேஷனும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. இதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிராவல் இண்டஸ்ட்ரி. இந்த பேண்டமிக் டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து வேகமாக சரிஞ்சுது. எத்தனையோ அந்த ஸ்ட்ரெச் பேலன்ஸ் ஷீட், அதாவது வந்து நல்ல பெரிய பேலன்ஸ் ஷீட், எங்களுக்கு நல்ல ப்ரொஃபைல் இருக்குது, எங்களுக்கு நிறைய லோன்ஸ் வச்சுருக்கோம், லோன் கட்டுற எபிலிட்டி இருக்குது, இப்படிலாம் நிறைய சொல்லி அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டோட வேல்யூ ரொம்ப அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கடன் கம்மியாக இருந்ததோ அவங்க எல்லாம் ரொம்பவே தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் வந்து நாங்கள் நல்லா பண்ணணும்னு நினச்சி கொஞ்சம் அதிகமாக அதில் ரிஸ்க் போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கான அந்த ரிட்டர்ன் அண்ட் லாஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே அதிகமாக தான் அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கன்சர்வேட்டிவ் பேலன்ஸ் ஷீட் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம நிறைய ரிஸ்க்லேருந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்துட்டு நம்மளோட கம்பெனியோட ஸ்டாக்கை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா அமையுது அப்படின்னே சொல்லாங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஷ் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு
ஒரு கம்பெனி கிட்ட வந்துட்டு தன்னோட பிஸ்னஸை நடத்துகிற அளவுக்கு கண்டிப்பாக கேஷ் இருக்கணும். அதாவது அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் ஐடியாவுக்கு வந்துட்டு எவ்வளோ வெளியேருந்து வாங்குறாங்கன்றதை தாண்டி அவங்களோட ஒவ்வொரு நாளுக்கான தேவையும் அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்து ஒரு கேஷ் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்கணுங்க. இதனால உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கேஷ் ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தன்னோட பிஸ்னஸில் தானே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், வெளியே யார்கிட்டயும் போய் கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இவங்க வந்து நியூ லைன் ஆஃப் பிஸ்னஸை வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கலாம். நம்ம கிட்ட கொஞ்சம் கேஷ் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நியூ லைன் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு புதுசாக போய் கூட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி இருந்தால் கூட அதை கொஞ்சம் அக்வசிஷன் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரியான அதாவது இந்த டேர்ம் கேஷ் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டிக்கும் அதாவது தன்னோட கோர் பிஸ்னஸ்லேருந்து வெளியே அதர் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி தன்னோட ஒரு வளர்ச்சியை ரொம்ப பெருசாக ஆக்கிக்கிட்ட 2 கம்பெனி வந்து நான் இந்த இடத்துல சொல்லி ஆகிறாங்க. ஒன்று வந்து ஐடிசியோட மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிகரெட்ஸ் தாங்க. அதில் வர ப்ராஃபிட்டை தான் இவங்க வந்துட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கும் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரிக்கும் வந்துட்டு இந்த டைமில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வந்துட்டு கோர் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரோ கெமிக்கல்ஸ் தான். ஆனால் இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து இன்னைக்கு கிரீன் எனர்ஜி, நான் சொன்ன மாதிரி இன்டர்நெட் ஸ்பேஸ், அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து அவங்களோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸும் ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த 5 விஷயங்கள், அதாவது ஒரு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட், செகண்ட் வந்து ஒரு ஹை மார்க்கெட், 3வது ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட், 4வது கேபிட்டல் அலோகேஷன் அண்ட் கன்சர்வேட்டிவ் பேலன்ஸ் ஷீட், 5வது கேஷ் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த கம்பெனியோட growth வந்துட்டு கண்டிப்பாக ஒரு அஷோர்ட் growth-ஆக அமையுது. அதனால அந்த கம்பெனியோட ஸ்டாக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக அமையுதுங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை தாண்டி வேற எதெல்லாம் வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். நம்ம க்ரோ இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து க்ரோ ப்ளஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சேனலை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சேனலில் கரியர் பற்றி, வெல்த் பற்றி, ஆண்டர்ப்ரினர்ஷிப் பற்றி, இன்னும் பல யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போயிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி நான் சொன்ன இல்லை க்ரோ சொன்னாங்க அப்படின்னும் வந்துட்டு நீங்கள் போயிட்டு எந்த விதத்துலையும் வந்து ஸ்டாக்ஸோ ஷேர்ஸோ எதுவும் வாங்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் சொந்த நினைவுகளோட இந்த ஸ்டாக்கை வந்து நான் வாங்கலாம், இந்த ஷேரை நான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் வாங்குங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஷ்ணுபிரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.